நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் நிறைய முயற்சிகள் எடுக்கிறோம். எப்படியாவது வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறோம். ஆனால் எல்லா முயற்சிகள்லையுமே நம்ம ஜெயிக்கிறோம்னா கிடையாது. நிறைய முயற்சிகளில் தோற்று போயிடுறோம். உடனே நம்ம மனசு என்ன நினைக்குது, இப்போ எடுத்தாலும் தோற்று தான் போகிறோம், நம்மளால் ஜெயிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி வேதனை தாங்காமல் மனம் உடஞ்சி போயிடுறோம். மனம் உடஞ்சி போன உடனேயே பயந்து போயிடாதீங்க. ஏன் சொல்கிறேன் தெரியுங்களா? இந்த மேகம் உடஞ்சி போகும்போது தான் நமக்கு மழையாக பொழியுது. பூமி அந்த மண் உடஞ்சி போன அப்புறம் தான் அதில் செடிகளும் பயிர்களும் வளர்கின்றன. சரிங்களா? இந்த பறவைகளோட முட்டைகள் எடுத்துக்கோங்களேன். அழுகி போன முட்டை உடையாது, பட் உடஞ்சி போன முட்டையிலேருந்து தான் சிறு பறவைகள் உயிரோடு வெளியில் வருது. நம்ம மனித வாழ்க்கையிலே எடுத்துக்கோங்களேன். பனிக்குடம் உடைஞ்சால் மட்டும்தான் அந்த குழந்தை ஒரு புது உயிராக இந்த பூமிக்கு வருது. அப்போது உடஞ்சி போகிறத நினச்சி நீங்கள் ஏன் கலங்கி போகிறீங்க? நம்ம உடையணும். உடைஞ்சோம்னா மட்டும்தான் புது உயிராக உயிர் போட ஜெயிச்சு வெற்றி பெற்று வெளியில் வர முடியும். அதனால் மனம் உடையிறத நினச்சி தயவு செய்து பயப்படாதீங்க, கலங்காதீங்க. 100 தடவை கீழே விழுந்து எழுந்தவன் தான் எழுந்து நடக்க முடியும். ஸோ தோல்வி அப்படின்னு பயப்படாதீங்க. தோல்வியை கண்டு பின் வாங்காதீங்க. இந்த தோல்வி தான் நமக்கு வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு பயப்படாமல் புதிய உயிராக பிறப்படுங்க. நன்றி.